சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் செழிலி அவர்களின் காதலினும் மந்திரத்தின் மாயம் என்ன. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. மந்திரம் 7. நான் எப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு அப்புறம் யோசி. முதல்ல என் நம்பர் நோட் பண்ணிக்கோ என்க அவளுக்கு உற்சாகம் தாழவில்லை. தன் கேட்காமலே தன்னவனின் அலைபேசி எண், அதுவும் அவனை தருகிறான். பின்னே மகிழ்ச்சி இருக்காதா? சிரத்தையோடு அதனை பதிவு செய்து கொண்டவள் அவனை ஏறிட. என்ன பார்க்குற கேர்ள், உன் நம்பர் நான் கேட்டாதான் தருவியா என்ன என்கிட. அதில் சிரித்தவள் அவனின் எண்ணிற்கு ஹாய் என்று அனுப்பினாள். குட், நான் எந்த மாதிரியெல்லாம் பொண்ணு வேணும்னு டெக்ஸ்டில் சொல்கிறேன். யூ கேன் நோட் அண்ட் கிவ் இட் டு யுவர் மேனேஜர் என்கிட அவளோ தலையை மட்டும் அசைத்தாள். பிறகுதான் இப்போது வரை அவன் எவ்வாறு தனது விலாசத்தை கண்டுபிடித்தான் என்று சொல்லவில்லையே என்று தோன்றவும் அதனை கேட்க எத்தனைக்க அதற்குள்ளவன் அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், லிசன் கேர்ஃபுல்லி என்றவன் தீவிரமாக கூற அவளோ என்ன என்றால் யோசனையோடு. நான் என் ப்ரொஃபஷன் பற்றி உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உன்னோடவே வச்சுக்கோ, யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத. இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். இது யார்கிட்டையும் நான் சொன்னதில்லை, உங்ககிட்ட மறைக்க தோணலை சொல்லிட்டேன். ஐ டெஸ்ட் யூ லூனா. ஓகே, சி யூ, டேக் கேர் என்றவன் அவளின் கன்னத்தை தட்டிவிட்டு காரினை எடுத்துக்கொண்டு பறந்து விட்டான். அவன் செய்கையில் பெண்ணவள் தான் உறைந்து நின்றாள். ஐயோ, இந்த அதி பேச்சு கேட்டது தப்பா போச்சு. இவரை பக்கத்தில் வச்சுட்டு நான் என் கண்ட்ரோலில் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்கு சிக்க போறேனோ? இவர் என்ன மைண்ட் செட்டில் தான் என்கிட்ட பேசுகிறாருன்னு தெரியலையே. உரிமையாக நடந்துக்கிறாரு, ஆனால் என்னை அவருக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரியும் தெரியலை. ஆனால் யாருக்கும் சொல்லாத விஷயத்த என்கிட்ட மட்டும் ஏன் சொல்லிட்டு போகணும்? மண்டை காயுதே என்று நொந்தவள் தன் அறைக்கு வந்து அமர்ந்தாள். காலை முதல் நடந்த அனைத்தையும் நினைத்து பார்த்தவளுக்கு நிகழ்ந்தவையெல்லாம் ஏதோ மாயம் மந்திரம் போலதான் தோன்றியது. மந்திரம்தான் போல, காதலுக்கே உண்டான மந்திரம். அகத்தியன் சொன்னது போல இப்பிரபஞ்சம் அவளின் காதலனையும் சந்திக்க தான் பாரிஸிற்கு வரவைத்தது போல நடந்ததை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள் என்றுதான் தோன்றியது. இவரை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் என்று நினைத்து கொண்டிருந்தவளின் சிந்தையை கலைத்தது அலைபேசியில் வந்த அவளது நந்தனின் குறுஞ்செய்தி. ஹே லூனா, எனக்கு பிரெஞ்சு தெரிஞ்ச தமிழ் கேர்ள் தான் லைஃப் பார்ட்னராக வேணும். உங்கள் கம்பெனி வெப்சைட்டில் நான் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டேன். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் நவ் என்றபடி அவளின் தலையில் இடையே இறக்கினான். பெண் அவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. பிரெஞ்சு தெரிந்த தமிழ் பெண்ணை தான் அவன் கல்யாணம் செய்வானா? என் காதல் அவ்வளோதானா? இதுக்கு எதுக்கு அவனை சந்திக்க வைக்கணும் இந்த யூனிவர்ஸ்? நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? இவனுக்காக என்னைக்கு நான் பிரெஞ்சு கற்றுக்கிட்டு என்னைக்கு என் காதல் நிறைவேறது என்று வாடிய முகத்தோடு அமர்ந்திருந்தவளுக்கு அகத்தியன் அழைப்பு விடுத்தான். சொல்லாதி என்றால் சோர்வாக. என்னாச்சிரியா, ஏன் சோகமா இருக்க என்று அவன் கேட்க தன் குரலை வைத்தே அவன் கண்டுபிடித்து அக்கறையை கேட்டதில் மனதில் சிறு மகிழ்ச்சி உண்டானது. அவள் நடந்ததை கூற அதில் சிரித்தவன், அட இதெல்லாம் ஒரு விஷயமா இதையா? நான் ஒன்று சொல்லவா? உன்னை எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரம் பிடிச்சிரும். அம்மை ரைட் என்றவன் கேட்க அவளோ, அது என்னவோ உண்மைதான். அது சின்ன வயசுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாரு கூடவும் ரொம்ப சீக்கிரமாகவும் எமோஷ்னலாகவும் அட்டாச் ஆகிடுவேன். எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். சண்டையெல்லாம் வந்தால் மனசு கஷ்டமாகி ரொம்ப அழுதுருவேன். அதுக்காகவே அப்பா அதிக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்காத எதையான்னு சொல்லுவாங்க. என்னோட மென்டல் பீஸ்க்காக எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, இல்லைனா உதயா கிட்ட ஷேர் பண்ணு. நாங்கள் உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொன்னாங்க. அதனாலேயே ஸ்கூல் அண்ட் காலேஜில் லிமிட்டான பழக்கத்தோடு வச்சுப்பேன். ஆனால் பேசுகிற எல்லாருமே என்னை அவ்வளோ சீக்கிரம் நம்பி அவங்க சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கொஞ்சம் க்ளோஸ் ஆகியிருக்கேன்னா அது உன்கிட்ட மட்டும்தான். ஆதி, நீயும் என் மேலே பாசமாக இருக்க. அவ்வளோ ஏன் இன்னைக்கு பழகுன என் நந்தா கூட என் கூட உரிமையாக பழகிறாரு, கேர் பண்ணுறாரு, அவரோட சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணுறாரு என்று கூறியவள் ஒரு வேகத்தில் உளர வர பின் சுதாரித்தவள். பட் என்ன சீக்ரெட்னு கேட்காத, ஓகே என்க அதில் சிரித்தவன். உங்கள் லவ்வர்ஸ்க்கு நடுவில் 1000 இருக்கும், நான் அதை ஏன் கேட்க போகிறேன் என்க அதில் வெக்கப்பட்டவள். பின்
அட போவாதி, அவர்தான் பிரெஞ்சு தெரிஞ்ச பொண்ணு தான் வேணும்னு கேட்குறாரே, எங்கே போவேன் நான் என்று மூக்கை உறிஞ்ச அவனோ, அடிப்பாவி, இதுக்கு தானே இவ்வளோ நேரம் நான் பேசினேன். லுக் இதையா, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன்னை அவருக்கு பிடிக்க தான் போகுது. நீ ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டாலும் சரி கற்றுக்கலனாலும் சரி, ஹோப் விடாத. அப்படியே உனக்கு பயமாக இருந்தா ஃப்ரெஞ்ச் இஸ் நாட் அ பிக் திங், நான் சொல்லித்தரேன் உனக்கு என்று ஆறுதல் அளித்தான் அவன். தேங்க்ஸ் அதி, யூ ஆர் அ ஜெம் ஃபார் மீ என்று நெகிழ்ந்து அவள் கூற அவனோ, சாரி இதயா என்றான். ஏ லூசு, இப்போ எதுக்கு நீ சாரி கேட்குற என்றிட அவனோ, அது வந்து இல்லை, உன்னை ஃபீல் பண்ண வச்சுட்டேன்ல அதுக்கு தான் என்றான் தட்டு தடுமாறி. அட, இதுக்கெல்லாமா சார் சாரி கேட்பீங்க? நீ எப்போதுமே எனக்கு நல்லது தான் நினைப்பாதி, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றிட அவனோ, நிஜமாவா? இந்த நம்பிக்கை எப்போதுமே இருக்குமா இதையா என்று கேட்க அவளோ, நீ ஏன் சம்மந்தம் இல்லாமல் கேட்குற இப்படி? அதெல்லாம் எப்போவுமே இருக்கும், பட் உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, அது மட்டும் கன்ஃபார்ம் என்றதும் அதில் சிரித்தவன். எனக்கு ஆகிறது இருக்கட்டும், நீங்கள் போய் உங்கள் ஆளுக்கு பொண்ணு தேடுற விஷயத்த ஆக வேண்டியதை பாருங்க என்று அவளை ஏற்றிவிட அதில் கடுப்பானவள், பொடா டாங்கி என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். பிறகு வேறு வழி இல்லாமல் அவனது எதிர்பார்ப்பினை அவளது நிறுவனத்தின் வலைதளத்தில் உள்ளீடு செய்து தேட ஒரு பெண் அவனது ப்ரொஃபைலை பார்த்து விருப்பம் தெரிவித்தாள். அடி பாவி கிராதகி, யாரடி நீ, உடனே ஓகே பண்ணிட்ட என்று அவளை திட்டு அவளது இதய துடிப்பை மேலும் ஏற வைப்பது போல் அப்பெண் நாளையே அவனை சந்திக்க ஏற்பாடு செய்யும்படி மின்னஞ்சல் அனுப்பியிருந்தாள். ஐயோ, என் ஆளுக்கு என்னைவே மாமா வேலை பார்க்க வைக்கிறீங்களே என்று புலம்பியவள் வேறு வழியின்றி அவளுக்கு சூரியநந்தனிடம் அனுமதி கேட்டுவிட்டு சொல்வதாக பதில் அனுப்பினாள். என் கரகம் என்று நொந்தவள் சூரியநந்தனுக்கு அழைப்பு விடுத்தாள். ஹாய் லூனா, அதுக்குள்ள என்னை தேடிருச்சா என்ன, கால் பண்ணிட்ட என்று அவன் கேட்க அதில் கடுப்பானவள், தேடிட்டாளோ என்று சத்தமாக புலம்ப, வாட் கம் அகெயின் என்றாள். அவளோ, நத்திங், யூ ரிசீவ்ட் அன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஒன் கேர்ள் என்றால் சலிப்பாக. ஏ லூனா, ஆர் யூ சீரியஸ்? நான் கேட்ட மாதிரி ஃப்ரெஞ்ச் தெரிஞ்ச தமிழ் பொண்ணு கிடச்சிட்டாங்களா என்று கேட்க அவளோ, ஆமாம் ஆமாம் என்றால் சொரத்தே இல்லாமல். என்னாச்சு உனக்கு? நான் இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன், நீ என்ன இப்படி சொல்கிற? ஓ, புரிஞ்சிடுச்சு. ஒருவேளை பொண்ணு செட் ஆக லேட் ஆச்சுன்னா நிறைய கமிஷன் அடிக்கலாம்னு நினச்சிருந்தியா? உடனே செட் ஆனதுனால அதெல்லாம் கிடைக்காதுன்னு ஃபீல் பண்ணுறியா? நோ இஷ்யூஸ் டார்லிங், அதெல்லாம் அதிகமாகவே கொடுத்துருவேன் என்று அவன் கூற அவன் கூச்சில் புரியாமல் முழித்தவள். எது கமிஷனா? என்ன கமிஷன் என்றாள். அதங்கள் புரோக்கர் கமிஷன். நீ எங்களுக்கு புரோக்கர் தானே ஆக்சுவலி என்று கூறியது தான் தாமதம். அவளுக்கு மூக்கு புடைக்க கோபம் வந்தது. யோ, என்ன கொழுப்பா, யாருக்கு வேணும் கமிஷன் என்று தன் கட்டுப்பாட்டை மீறி கத்திவிட அவனோ, ஹே ஜஸ்ட் ரிலாக்ஸ் லூனா, ஐம் ஜஸ்ட் கிடிங், நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் போல, நீ கமிஷன் எல்லாம் வாங்காத நேர்மையான புரோக்கர்னு உன் கோபமே சொல்லுது. சரி சாரி டார்லிங், இனிமே அப்படி சொல்ல மாட்டேன், ஓகே, ஜஸ்ட் சில் என்று கூற அருகில் இருந்த சுவரில் நிஜமாகவே முட்டி கொண்டாள் அவள். அப்புறம் ஈவினிங் ஷாப்பிங் போகலாம், நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று அவன் சாதாரணமாக கூற அவளோ, ஹலோ, உங்களுக்கு பொண்ணு செட் பண்ணி விடுற புரோக்கர்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன ஷாப்பிங் கூப்பிடுங்க? ஐ கான் கம் வித் யூ என்றால் கோபமாக அவனோ. யூ ஹாவ் டு கம் வித் மீ டார்லிங் என்றிட அவளோ, ஏன் நான் ஏன் உங்க கூட வரணும் என்றால் கேள்வியாய் அவளது குரல் பாவனையில் சிரித்தவன். உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகணும்னா எனக்கு பொண்ணு செட் ஆகணும், எனக்கு பொண்ணு செட் ஆகணும்னா அவளுக்கு என்ன பிடிக்கணும், அவளுக்கு என்ன பிடிக்கணும்னா நான் அதுக்கு அழகாக தெரியணும், நான் அழகாக தெரியணும்னா அதுக்கு இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போயே ஆகணும். இப்போ சொல்லு, ஆஸ் அ புரோக்கரா என்னை நீ தானே மெனக்கெட்டு அழகாக காட்டணும். ஸோ இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி மை டியர் லூனா. ஓகே, எனக்கு சில வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்து ஐ வில் பிக் யூ, பி ரெடி ஸ்வீட்டி என்று விட்டு அவள் கூறுவதை கூட கேட்காமல் அழைப்பை துண்டித்து விட்டான். ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? இவனை லவ் பண்ணது ஒரு குத்தமா? டார்ச்சர் பண்ணுறாயா? இவன் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அதிகிட்ட சொல்யூஷன் கேட்டு வச்சா இவன் அடுத்து புது டார்ச்சரோட வரான். இவன் இஷ்டத்துக்கு டார்லிங், டியர், ஸ்வீட்டிங்கிறான். ஆனால் புரோக்கர்னு சொல்லி மொத்தமாக சோழியை முடிச்சிட்டான். இவன் கூப்பிட்டா நான் போகணுமா? எனக்கு என்ன அவசியம்? நான் போக மாட்டேன், என்ன ஆனாலும் சரி. நான் இன்னைக்கு அவன் கூட ஷாப்பிங் போகவே கூடாது டாட் என்று கங்கணம் கட்டி கொள்ளாத குறையாக கூறியவள் அவன் கூறிய நேரத்திற்கு முன்பாகவே தயாராகி அவன் வருகைக்காக காத்திருந்தாள். வெக்கமே இல்லை உனக்கு, தூ என்று தன்னை தானே திட்டியபடி எல்லாம் காதல் செய்யும் வேலை போல. மந்திரம்
8. இதே நிலா தங்கியிருக்கும் இடத்திற்கு முன் காரினை நிறுத்தியவன் அவளுக்கு அழைத்து, லூனா கம் அவுட் சைடு, ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ என்க. அவளோ, நான் தான் வரலன்னு சொன்னேனே, அப்புறம் என்ன, நீங்கள் கிளம்பலாம் என்க. அவனோ, லூனா விளையாடாத, உங்ககிட்ட விளையாண்டு நான் என்ன செய்ய போகிறேன், நானே பயங்கர தலைவலின்னு படுத்திருக்கேன், அதுவும் இன்னும் நான் ரெடி கூட ஆகலை என்று கூறியபடி திரும்ப நிலைக்கதவில் சாய்ந்து நின்று கைகளை குறுக்கி கட்டியபடி அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான் அவளின் நந்தன். அவனை கண்டு அசடு வழிந்தவள், இல்ல அது என்ற வார்த்தைகள் திணற அவனோ, ததப பபத ஆ ஆ என்று அவளை மாதிரியே திணறி காண்பிக்க அவளோ இழுத்து வைத்தாள். இதுதான் மேடம் தலைவலியோட படுத்திருக்கிறதா, அதுவும் ஃபுல் மேக்கப்போட எனவும். அவளோ, இல்லை தலைவலி நிஜம்தா, ரெடி ஆகாமல் படுத்திருக்கேன்னு சொன்னது மட்டும் போய் என்றபடி இழுத்து வைத்தாள். அவனோ வேகமாக சமையல் அறைக்கு சென்றான். எங்கே போறீங்க மிஸ்டர் சூரியநந்தன் என்றபடி அவளும் பின்னே செல்ல அவனோ அவள் ஏற்கனவே காய்ச்சி வச்ச பாலை சூடுபடுத்தி அன்று போல் அதே சுவையில் குழம்பி தயார் செய்தான். பின் அவளோ தனக்காக குழம்பி தயாரிக்கும் தன்னவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். தயார் செய்து எடுத்து வந்தவன், ஹேவிட் லூனா, பெட்டரா இருக்கும் என்க. அவளோ அதனை வாங்கியபடி, சாரி தலைவலின்னு போய் தான் சொன்னேன் என்று கூறிவிட்டு மிடறினாள் குழம்பியை. அவனோ, வாட் பொய்யா என்று கேட்டபடி அவன் முறைக்க அவளோ பாவமாக பார்க்க அவளிடமிருந்து கோப்பையும் பிடுங்கியவன். யூ டோன்ட் டிசர்வ் மை ஸ்பெஷல் காஃபி என்று கூறியவன் அவனை குடிக்க ஆரம்பித்தான். தான் குடித்த எச்சில் குழம்பியை அவன் குடித்ததும் பெண் அவளுக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது. குடித்து முடித்து கோப்பையை கழுவி வேறு வைத்தவன், சரி நீ வரியா இல்லையா லூனா, நான் உன்னை ரொம்ப கம்பல் பண்ணுறேன்னு தோணுது, தட்ஸ் ஓகே, நாளைக்கு மீட்டிங் எங்கன்னு லேட்டராக டெக்ஸ்ட் பண்ணுறேன், ஐ ஹோப் தட் அட்லீஸ்ட் யூ வில் கம் டுமாரோ என்றவன் செல்ல போக, வாங்க போகலாம் டைம் ஆயிடுச்சு என்று கூறியபடி அவனை கடந்து சென்று வேகமாக காரினுள் ஏறிக்கொண்டாள். செல்லும் அவளை சிரிப்போடு பார்த்தவன் பின் காரினை இயக்கினான். முதலில் அவர்கள் வந்தது ஒரு உயர் ரக ஆடை விற்பனை நிலையத்திற்குதான். லூனா, எனக்கு நீ ஷர்ட் செலக்ட் பண்ணுறியா என்றவன் கேட்க அவளோ, நீ எவ்வளையோ மீட் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் பண்ணணுமா என்று மனதினுள் நினைத்தவள். ஷர்ட் தானே செலக்ட் பண்ணிட்டா போச்சு, ஆனால் நான் என்ன செலக்ட் பண்ணுறேனோ அதுதான் நீங்கள் நாளைக்கு வியர் பண்ணிட்டு வரணும், ஓகே என்று கேட்க அவனும் சரி என்றான். இருக்கிறதுலே கேவலமாக இருக்கிற ஷர்ட்டை எடுத்து கொடுக்குறேன் பாரு என்று மனதினுள் நினைத்தபடி அவள் தேட அவளின் கண்களுக்கு முதலில் ஒரு அழகான சட்டை தென்பட்டது. அதன் நீல நிறத்தில் அவ்வளவு அழகாக இருந்தது. அது அவனுக்கு மிகவும் கச்சிதமாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் வேண்டுமென்றே அதை எடுக்காமல் வளரிய பச்சை நிறத்தில் ஒரு சட்டையை அவனுக்கு எடுத்து கொடுத்து, இதில் செம்மையா இருப்பீங்க சூரியநந்தன் என்றபடி அவள் கொடுக்க அவனோ, ஏ வாவ் செம லூனா, ஆக்சுவலி நான் இதை தான் பார்த்துட்டு இருந்தேன், அதையே நீயும் சொல்லிட்ட, வெரி பிரிட்டி, நான் ட்ரையல் பார்த்துட்டு வரேன் என்று கூறியபடி அவன் செல்ல அவளுக்கோ மயக்கம் வராத குறைதான். நிஜமாவே அந்த ஆளுக்கு மட்டமான டேஸ்ட் தான் போலியே என்று நினைத்தபடி செல்லும் அவனையே வினோதமாக பார்த்தபடி காத்திருந்தால் அவனுக்காக. கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் நிமிர்ந்தவளது புருவங்கள் உயர்ந்தன, கண்கள் விரிந்தன. அந்த சுமாரான சட்டையிலும் கூட அவன் பேரழகனாக தெரிந்தான். இங்கு வந்ததில் இருந்து அவனை டிஷர்ட்டில் மட்டுமே பார்த்திருக்கிறாள். ஃபார்மல் ஷர்ட்டில் மிகவும் மேன்லியாக இருந்தான் அவனோ. ஹவ் இஸ் இட் லூனா என்று கேட்க அவளோ, முதல்ல பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ நல்லால என்று வேண்டும் என்றே மாற்றி கூற அவனோ, எஸ் லூனா யூ ஆர் கரெக்ட், இது வேணாம் என்றவன் அந்த சட்டையை கொடுத்துவிட்டு முதலில் அவள் மனதினுள் நினைத்த அடர் நீல நிற சட்டையை எடுத்து, எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு தோணுது, இதை வாங்கிடலாம் என்றவன் அதனை பில் போடுவதற்கு கொடுத்துவிட இதயாவிற்கோ பேரதிர்ச்சி. நான் மனசுக்குள்ளே நினச்சது உனக்கு எப்படி தெரிஞ்சது, நான் அந்த ஷர்ட்டை தொட்டு கூட பார்க்கலையே, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாரு என்று யோசனையில் நிற்க அவள் கையை பிடித்து அழைத்து சென்றான் ஆடவன். அதில் நுழைந்தவள், கையை விடுங்க சூரியநந்தன் என்க. அவனோ, எதுக்கு, மறுபடியும் எதையோ யோசிச்சு கனவு கண்டுட்டு நிற்கிறதுக்கா, நெவர், இட்ஸ் கெட்டிங் லேட் என்றவன் உணவகத்திற்கு அழைத்து சென்று உணவருந்த வைத்த பிறகே அவளை அறையில் விட்டான். பின் அவளுக்கு மனதினுள் 1000 கேள்விகள் குடைந்தன. அவன் செய்கையில் எல்லாம் காதல் தான் தெரிகிறது. ஆனால் அவன் காதலோடு தான் செய்கிறானா என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. தன்னை புரோக்கர் என்று கூறியவனிடம் வெக்கத்தை விட்டு வெளிப்படையாக கேட்க மனம் பெறவில்லை. ஆனால் கூடிய விரைவில் இதற்கு ஏதேனும் தீர்வு காண வேண்டும் என்று மட்டும் உறுதி எடுத்துக்கொண்டால், இதற்கு மேல் கட்டுப்படுத்தினால் காதல் கரையை உடைத்து கொண்டு வந்துவிடுமோ என்ற அச்சம். அவனோ, ஹேலோனா, நாளைக்கு அந்த பொண்ணை சாம்டே மாஸ் பார்க் வர சொல்லிடு,
ஷார்ப்பா ஆஃப்டர்நூன் 1 o'clock see you darling என்று கூறியவன் பறந்து விட்டான் தனது காரில். அறைக்கு வந்தவள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்து படுக்கையில் விழுந்தாள். அவன் கூறிய இடத்திற்கு கூறிய நேரத்திற்கு வரும்படி அப்பெண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு கண்களை மூடியவளுக்கு தூக்கம்தான் வரமாட்டேன் என்று அடம் பிடித்தது. ஏதோ நினைத்த அனைத்துமே உடனே நடப்பது போல தோன்றியது. ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் குழப்பம் மட்டுமே மிஞ்சியது. தான் மனதளவில் நந்தனோடு ஒன்றிக் கொண்டு வருகிறோம் என்று அவளுக்கு புரிந்தது. இனி அவனிடம் பேசாமல் ஒரு நாள் இருப்பதே கடினம்தான் என்று எண்ணும் அளவிற்கு இந்த 2 நாளில் அவளின் மனதை அதிகம் பாதித்திருந்தான் ஆண்டவன். அவனின் உரிமையான பேச்சுக்களும் தன்னை அக்கறையோடு கவனித்துக் கொள்ளும் செயல்களும் வாழ்நாள் முழுக்க வேண்டுமென்று அடம் பிடித்தது மனது. அவன் கண்களிலும் காதல் தெரிகிறதுதான். அவன் கண்களில் பொய் இல்லை என்று இவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. இருப்பினும் ஏதோ ஒன்று அவளது மனதினை உறுத்தியது. அதுவும் அவனுக்கு தன்மேல் ஏன் இவ்வளவு அக்கறை என்ற கேள்வியால் மட்டுமே. அவனும் தன்னை போல் அன்று கோவிலில் தன்னை பார்த்தானா? அவனுக்கும் தன்னை போல் கண்டதும் காதல் வந்திருக்குமா? அப்படியென்றால் அதனை ஏன் தன்னிடம் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கிறான்? எதற்காக என்னையே வரன் தேட சொல்ல வேண்டும் என்று பலவாறு யோசித்தது அவளின் மூளை. அதற்கு அவளின் மனசாட்சியோ, நீயும் தான் 1 வருஷமா அவனை லவ் பண்ற, ஆனா அவனை பார்த்த உடனே போய் சொல்லிட்டியா என்ன என்று கேள்வி எழுப்ப அதுவும் சரிதான் என்றே தோன்றியது. இவ்வளவு நேரம் மனதில் இருந்த குழப்பம் இந்த ஒற்றை கேள்வியில் பறந்துவிட, சரி நாளைக்கு தெரிஞ்சிடும் அந்த பொண்ணுகிட்ட இவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம் என்று நினைத்து ஒரு முடிவுக்கு வந்தவளை தானாக நித்திரை தேவன் வந்து தழுவிக்கொள்ள ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள் அவள். மறுநாள் பொழுது விடிய சீக்கிரமாகவே குளித்து கிளம்பி தனது அலுவலகத்திற்கு சென்றாள். அவளை தனது அறைக்கு அளித்த மேனேஜர் ராஜா, என்னம்மா வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்றார். எஸ் சார், ஆல் குட். என் கிளைண்ட்டுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு நேற்று சொன்னேன்ல, இன்னைக்கு 2 பேரும் சந்திக்க போகிறாங்க என்றாள். ஓ, அப்போ இன்னைக்கு தெரிஞ்சிடும் இந்த கேஸ் ஓகே ஆயிடுமா இல்லையான்னு. அப்படி தானே இது எண்ணிலா என்று அவர் வேலையை கேட்க அவளின் மனமோ அவளது காதலை நினைத்து, ஆமாம் சார், இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும், அவங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு அப்டேட் பண்ணுறேன் சார் என்று பொதுவாக கூறியவள் அவளது கேபினுக்கு சென்று அமர்ந்து விட்டாள். நேரம் மதியத்தை கடக்க சாப்பிடக்கூட தோன்றாமல் டாக்ஸி ஒன்றினை முன்பதிவு செய்து அவன் கூறிய இடத்திற்கு சென்றாள். சாம் டிமோஸ் தி 7th அரௌண்டஸ்மெண்ட் பகுதியில் ஈஃபில் டவரை சுற்றி அமைந்திருக்கும் ஒரு பூங்கா. சுற்றி எங்கும் பசுமை நிறைந்து காணப்படும் இவ்விடத்தில் பாரிஸ் மக்கள் காலை நேர உடற்பயிற்சி ஒரு பக்கம், குழந்தைகளோடு வந்து பொழுதை கழிக்கும் குடும்பங்கள் ஒரு பக்கம், வயதானவர்களின் கூட்டணி ஒரு பக்கம், காதலர்களின் இனிய காதல் பரிமாற்றங்கள் ஒரு பக்கம், கையில் கேமராவோடு புகைப்படம் எடுக்கும் இளைஞர்கள் ஒரு பக்கம் என எப்பொழுதும் கூட்டம் குழுமியிருக்கும் ஒரு அழகிய இடம். வந்தவள் சூரியநந்தனுக்கு அழைக்க அவனோ, யா ஐம் கம்மிங் லூனா, அவங்க வந்துட்டாங்களா என்க. தெரியல, இனிமே தான் கேட்க போறேன், நீங்க வந்துட்டு சொல்லுங்க என்று அழைப்பை துண்டித்தவள் அந்த பெண்ணுக்கு அழைக்க அவளோ அருகில் வந்துவிட்டதாக கூறினாள். இவள் அங்கிருந்த கல்மேஜையில் அமர தூரத்தில் இருந்து நடந்து வந்தான் அவளின் நந்தன். அவள் அவனுக்காக தேர்வு செய்த அந்த அடநீல நிற சட்டையில் மிடுக்காக நடந்து வந்தான். வந்தவன், ஹாய் லூனா, வாரிஷி என்றபடி ஆர்வமாக அவளை தேட இங்கு இதயாவின் மனமோ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவ்வளோ அவசரம் என்ன என்றால் அவனை முறைத்தபடி. பின்ன இருக்காதா என்று கூறிக்கொண்டிருக்க வந்தாள் அவள். பெருமூச்சொன்றினை வெளியிட்ட இதேநிலா இருவருக்கும் அறிமுகம் செய்து வைத்துவிட்டு சற்று தூரம் தள்ளி வந்து அமர்ந்து கொண்டாள். மனம் முழுக்க ரணமாக இருந்தது. தன்னவனை வேறொருத்தியின் அருகில் பார்க்கவே கசந்தது அவளுக்கு. அவளை பிடித்து இழுத்து தள்ளி நிறுத்தி, அவர் என்னோட நந்தன், எனக்கு மட்டும்தான் என்று கத்தி கூற வேண்டும் என்று தோன்றியது. கலங்கிய கண்களோடு எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் இதே நிலா. சூரியநந்தனை சந்திக்க வந்த பெண் சென்றதையும் இப்பொழுது அவளின் நந்தன் அவள் முன் நிற்பதையும் கூட அறியாமல், லூனா வாட் ஹேப்பன்டா என்று பதறியபடி அவளின் கண்ணம் தாங்கி கேட்டான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று நினைத்தபடி அவன் கைகளை விலக்கி விட்டவள். நத்திங், தூசி விழுந்துட்டு. சரி என்னாச்சு, அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டிங்களா, எல்லாம் ஓகேவா என்றாள் எங்கோ பார்த்தபடி. அவனோ, ஹீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் மீ லூனா என்றான். அதில் ஒரு நிமிடம் மனதினுள் சந்தோஷ அலைகள் பரவினாலும்
அதனை வெளிக்காட்டாமல் என்னாச்சு என்றால் பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்ற மாதிரி இருந்துச்சு. அவளோட டாக் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் என்னை கல்யாணம் பண்ண ஓகேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என்றிட இதே நிலாவோ அப்பொழுதுதான் உற்சாகம் அடைந்தாள். சரி சரி விடுங்க சூரியநந்தன், உங்களுக்கு பொண்ணு கிடைக்காம போயிடுமா? இவளை விட்டா நமக்கு என்ன ஆளா இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஓகே என்று கேட்டவளின் முகம் மலர்ந்து காணப்பட்டது. இவ்வளவு நேரம் இருந்த மனநிலையில் அவளுக்கு சுற்றுப்புறத்தை பார்க்க வேண்டும் என்று தோன்றவில்லை. மனதில் இருந்த கவலை நீங்கியதும் தான் இருக்கும் இடத்தை கவனிக்கலானாள். வாவ், இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல, ஈஃபில் டவரை பக்கத்துல பார்க்க இவ்வளோ பெருசா இருக்குமா என்று விழி விரித்து கண்டாள். அவள் ரசித்து கூறுவதை சிரிப்போடு பார்த்தவன் அப்போ வரியா போலாமாங்க என்று அவன் சற்றும் யோசிக்காமல் கேட்க அவளோ எங்க ஈஃபில் டவருக்கா என்றாள் ஆச்சரியமாய். ஆமா என்று பெரிதாக அலட்டி கொள்ளாமல் கூறியவன் அவளின் கரம் பற்றி அழைத்து சென்றான். உள்ளே செல்ல நுழைவு சீட்டு வாங்கியவன் அவளை அழைத்து கொண்டு முதல் தளத்திற்கு சென்றான். தானியங்கியில் முதல் தளத்தில் கண்ணாடியினால் அமைக்கப்பட்ட தளம் ஒன்று உள்ளது. அதன் மூலம் எஸ்பிளேனட் என்று அழைக்கப்படும் கீழ்த்தள பகுதியை நன்கு பார்க்க முடியும். இது போக உணவகம், பலதரப்பட்ட கடைகளும் இங்கே உள்ளன. அனைத்தையும் பிரமிப்போடு பார்த்து கொண்டே வந்தாள் இதே நிலா. அவன் கண்களுக்கு குழந்தை போல தெரிந்தாள் அவள். முதல் தளத்தை மேலோட்டமாக இருவரும் சுற்றி முடிக்க அடுத்து அவளை இரண்டாம் தளத்திற்கு அழைத்து சென்றான். இரண்டாம் தளத்தில் அப்சர்வேஷன் டெக் அமைந்துள்ளது. இங்கிருந்து பாரிஸின் முக்கிய அடையாளங்களான லூவ்ரே மற்றும் இன்வாலைட்ஸ் போன்றவற்றை காண இயலும். ஆர்வத்தில் அவளின் முகம் மலர்ந்திருந்தாலும் ஏதோ ஒரு வாட்டம் அவள் முகத்தில் இருப்பதை உணர்ந்தவன். லூனா ஆர் யூ ஓகே அவன் கேட்க அவளோ எனக்கு என்ன, நான் ஜாலியாக இருக்கேன் என்று அவள் கூற அவனோ ஆமா நீ மதியம் சாப்பிட்டியா என்று கேட்க அவளோ இல்லை என இடவளமாக தலையை அசைத்தாள். லூசு லூனா, எதுக்கு சாப்பிடாம வர நீ? சரி நீங்கே நெல்லு, நான் ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வரேன் என்றபடி சென்றான் அவன். அவளுக்கோ மேலும் மேலும் அவன் மீது காதல் பெருகியது. இத்தனைக்கும் அவள் அப்படி ஒன்றும் சோர்வாக தெரியவில்லை. அப்படி இருந்தும் அவளது முகத்தை பார்த்தே பசியில் இருக்கிறாள் என்று அறிந்து செயல்படுபவன் கிடைப்பதெல்லாம் வரம் தானே, அந்த வரம் வாழ்க்கை முழுவதும் வேண்டுமென்று நினைத்து சிரித்து கொண்டாள். சில நிமிடங்களில் கையில் மேக்ரோன் குக்கீஸ் என்று அழைக்கப்படும் முட்டையின் வெள்ளைக்கரு மற்றும் பொடித்த சர்க்கரையை மட்டும் வைத்து செய்யப்படும் பிஸ்கெட் வாங்கி வந்தான். விதவிதமாக வண்ணத்தில் பார்க்கவே அழகாக இருந்தது. லூனா இதை சாப்பிட இப்போதைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்றபடி கொடுக்க அவனையும் சாப்பிட கூறியவள் தானும் சாப்பிட்டாள். சற்று நேரம் அங்கு நின்று விட்டு பின் இருவரும் தி சப்மிட் என்று அழைக்கப்படும் மூன்றாவது மற்றும் கடைசி தளத்திற்கு வந்தனர். காற்று சுழுசுழுவென்று வீச மாலை நேர கதிரவன் மேகத்துணில் ஒளிந்து கொள்ள தயாராகும் பொருட்டு தனது செந்நிற கதிர்களை கொண்டு மேகத்தை சிவக்க வைத்து கொண்டிருக்க அந்த இடமே அவ்வளவு ரம்யமாக தெரிந்தது. மொத்த பாரிஸ் நகரத்தையும் அங்கிருந்து பார்க்க முடிந்தது. கைகளை விரித்தபடி முகத்தில் வீசிய காற்றினை ஆழ்ந்து சுவாசித்தாள் பெண்ணவள். சுவர்க்கத்தில் நிற்பது போன்றதொரு பிரம்மை அவளுக்கு. தன்னவனின் கைகளை பிடித்து கொண்டு அங்கு நிற்க வேண்டும் என்று மனதினுள் ஆசை எழுந்தது. ஆனால் கூச்சம் தடுத்தது. திடீரென்று கையை பிடித்தால் எதுவும் நினைப்பானோ என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்க அவனே அவளது கைகளை பற்றினான். அடித்த குளிர்காற்றில் அவள் உள்ளங்கை சொல்லிட்டிருக்க அவனின் உள்ளங்கை சூடு அவளுக்கு இதம் இருந்தது. எதுவும் சொல்ல கூறாமல் அமைதியாக நின்றாள். அந்த பொக்கிஷமான சூழ்நிலையை மனதில் சேகரித்தபடி அவனோ லூனா ஹவு டிட் யூ ஃபீல் என்க அவளோ இப்படியே இங்கிருந்து இப்போ குதிச்சு சத்தா கூட நிம்மதியா சாவேன், அவ்வளோ நிறைவா இருக்கு என்று அவள் கூற அவனோ ஆஹா அப்படியெல்லாம் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவேனா, லைஃப் லாங் இம்சையை நீ அனுபவிச்சுட்டு தான் சாகணும் என்று கூறிவிட்டு பக்கவாட்டில் திரும்பியவன் அவள் முகத்தில் பிரதிபலிக்க போகும் உணர்ச்சிகளுக்காக ஆவலாய் பார்த்தபடி காத்திருந்தான். அவன் ஏதோ கூறுகிறான் போல என்று நினைத்து முதலில் சிரித்தவள் அப்பொழுதுதான் அவன் கூறிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக மனதினுள் மறு ஒளிபரப்பு செய்து பார்த்தால் விழிகள் விரிய வேக மூச்சுகள் வாங்க அவளின் வழக்கண்ணில் இருந்து முனிக்கென ஒரு துளி உருண்டு விழுந்து அது ஆனந்த கண்ணீர் என்று பறைசாற்றியது. வார்த்தைகளுக்கு பஞ்சமாகி போன நிலையில் விழிமொழியை துணை களைத்தவள் நிஜமாகவா என்ற கேள்வியை மனதினுள் கேட்டபடி அவனிடம் தலையை அசைத்து ஏக்கமாக பார்க்க அவனுக்கு புரிந்ததோ எனவோ கண்களை மூடி திறந்து ஆமென்றான். முயன்று வார்த்தைகளை உருவாக்கியவள்
எப்போலிருந்து என்றாள் அவனின் லூனா உணர்ச்சிகளின் பிடியில் நின்றபடி. என் லூனாவை முதல் தடவை பார்த்ததிலிருந்து என்றான் அவளின் நந்தன் உணர்ச்சிகள் பொங்கியபடி. புரியாமல் முழித்தவள் இப்பொழுது முழுவதுமாக அவன் புறம் திரும்பியபடி. நேத்திலிருந்தா என்றாள். அவனும் முழுதாய் அவளை நோக்கி திரும்பி அவளின் கன்னத்தை தாங்கியபடி நேர்ந்துகிட்டதிலிருந்து என்று கூற அவளுக்கோ இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. நந்தா, நீங்க என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சி விலகாமல் கேட்டாள். ஆக்சுவலி அன்னைக்கு கோவிலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா லூனா என்றவன் அன்று நடந்ததை கூற ஆரம்பித்தான். மந்திரம் 9. அன்னைக்கு ஒரு பெர்ஃப்யூம் ப்ராஜெக்ட் விஷயமா பாண்டிச்சேரி வந்திருந்தேன். கூட வந்த ஒருத்தர் இங்கே பக்கத்தில் தான் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் இருக்குது, அங்கே போய் வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டால் நம்ம வாழ்க்கை துணையை சீக்கிரமாக சந்திக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு இந்த மாதிரி சூப்பர்டேஷ்னல் பிலீஃப்ஸ் எல்லாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. பட் ஐ லைக் சிவன் கோவில் வந்தால் ஒரு வித மன அமைதி கிடைக்கும்னு எனக்கு ஒரு எண்ணம். ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்தேன். ஆனால் அங்கே வந்து இறங்கின அடுத்த செகண்டே எனக்கு அந்த பிலீஃப் உண்மையோன்னு தோணிடுச்சு என்று அவன் கூற அவளோ ஏன் அப்படி என்ன நடந்துச்சு என்றால் ஆர்வமாக. நான் தான் என் லைஃப் பார்ட்னரை அங்கே வந்த அடுத்த செகண்டே பார்த்துட்டேனே என்று செல்லமாக அவள் நெற்றியை முட்டி கூறினான். நந்தா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எப்போ என்ன பார்த்தீங்க? நான் மட்டும்தான் உங்களை பார்த்தேன்னு நினச்சேன் என்று அவள் கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டே போக அதில் சிரித்தவன் கொஞ்சம் மூச்சு விட்டு பேசலூனா என்றான். எனக்கு தலை வெடிக்குது நந்தா, ப்ளீஸ் முழுசா சொல்லுங்க என்று சினிங்கினாள் சிறு பிள்ளையாய். ஹே சொல்கிறேன்டி, ஆனால் இங்கே இல்லை, இட்ஸ் கெட்டிங் லேட். வீட்டுக்கு போய் விடிய விடிய உனக்கு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் சரியா என்றிட முதல் முறையாய் தன்னவனின் டி என்ற உரிமையான அழைப்பில் கண்ணம் சிவந்தாள் பெண் அவள். திடீரென்று சிவப்பேறிய தன்னவளுடைய கண்ண கதப்புகளை கண்டவன். ஹே அம்மா, இப்போ ஏன் நீ ப்ளஷ் ஆகிற என்றான் ரசித்தபடி. அவளோ அவனுக்கு முகம் காட்டாமல் திரும்ப எத்தனிக்க அவளது கன்னங்களை அழுத்த பற்றி தன்னை நோக்க வைத்தவன். நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ திரும்பினா என்ன அர்த்தம், பதில் சொல்லுடி என்று கூற மீண்டும் அந்த அழைப்பில் பெண்ணவள் திக்குமுக்காடி போனாள். ஐயோ விடுங்க நந்தா என்றவள் தன் கன்னத்தை தன் கைகளால் பொத்தி கொண்டு விலகி நின்றாள். வெக்கம் தாழாமல். சிறு வயதிலிருந்தே பிரெஞ்சு நாட்டு பெண்களை மட்டுமே பார்த்து பழகியவனுக்கு தமிழ் பெண்ணின் வெக்கம் என்பது காண கிடைக்காத காட்சிதானே. அதற்காக அந்நாட்டு பெண்களுக்கும் வெக்கம் வராது என்ற அர்த்தமல்ல. இருந்தும் தமிழ் பெண்ணின் வெக்கம் ஒருவித அழகுதானே. ஆனால் எதனால் இந்த வெக்கம் என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. இவள் இவ்வாறு கூறிக்கொண்டு விலகி நின்றதும் தனது தொடுதலில் தான் ஏதேனும் அசௌரியத்தை உணர்கிறாளோ என்று நினைத்தவன். லூனா, ஆர் யூ ஃபீலிங் ஓகே? நான் இப்படி செய்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் தான் அதை பிளஷனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா என்று பதறியவாறு கேட்க அதில் பதறிய இதய நிலாவோ அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு என்றால் மேலும் மேலும் சிவந்தபடி. அப்புறம் ஏண்டி இப்படி பிஹேவ் பண்ணி என்னை பதற வைக்கிற என்று சத்தமாக அவன் கேட்டுவிட அதில் பொறுமை இழந்தவள். யோ, இதுக்கு தாயா வைக்கப்பட்டேன் உங்களோட இந்த டீங்கிற உரிமையான அழைப்பில் என்று வேகத்தில் ஆரம்பித்த வாக்கியங்களை வெக்கத்தோடு முடித்தாள். சூரியநந்தனோ அப்பொழுதுதான் யோசித்தான். அவன் அறியாமலேயே அவளை இயல்பாக டி என்று அழைத்திருக்கிறான் என்று அவனுக்கே ஆச்சரியம்தான். லூனா, உனக்கு ஒன்று தெரியுமா? இதுவரை நான் யாரையும் இப்படி கூப்பிட்டதே இல்லை. திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐ கால் சம்மோன் லைக் திஸ். அதுவும் ரொம்ப கேஷுவலாக எனக்கே தெரியாமல் கூப்பிட்ருக்கேன். நீ சொல்லித்தான் தெரியுது என்று ஆச்சரியமாய் கோர அவளும் ஆச்சரியமாய் கேட்டாள். இதெல்லாம் நம்ம தமிழ் ரத்தத்திலேயே ஊறி போன ஒன்று, அதான் ரொம்ப இயல்பாக வருது என்றாள் அவள். அது சரி, ஸோ மேடம்க்கு நான் டி சொன்னால் வெக்கம் வரும் அப்படி தானே டி என்று வேண்டுமென்றே அவன் சீண்ட. நான் கீழே போகிறேன் போங்க நந்தா என்றபடி சொல்ல போனவளின் கரம் பற்றியவன் இடையோடு இழுத்தணைத்தான். இந்த திடீர் இன்ப தாக்குதலை எதிர்பாராதவளுக்கு உடல் சில்லிட்டு புல்லரித்தது. நந்தா, என்ன பண்றீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க என்றால் வராத வார்த்தைகளை போராடி அழைத்து. இங்கே இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாதான் வினோதமாக பார்ப்பாங்க என்க அதற்கு அவள் பதில் கூற வர ஷ் என்றவன் தன் மறுக்கையின் ஆள்காட்டி விரலை அவளின் உதட்டின் குறுக்கே வைத்து பேசாத கொஞ்ச நேரத்துக்கு என்றவன் அவளின் கண்களை ஊடுருவினான். அவளும் நோக்கினாள். ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா நந்தா என்றால் ஆவலாய். அவனோ மறுபடியும் நீ வாயை திறந்தா விரலை வச்சு க்ளோஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன் எனவும் அவள் கப்பென வாயை மூடிக்கொண்டாள். அவள் சேர்க்கையில் உதடம் அடித்து சிரித்தவன். இதோ இப்படி ஒவ்வொரு தடவையும் உனக்குள்ள உருவாகிற ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் மொத்தமும் எனக்காக மட்டுமே உருவாகி எனக்கு மட்டுமே சொந்தமாகணும், கிடைக்குமா என்றான் காதலாக. அவனின் குறிப்பை உணர்ந்தவள். ஆஹா, அப்படின்னா இனிமே எனக்குள்ள உருவாகிற டோபமைன் ப்ளஷர் ஹார்மோன்
செரட்டோனின், ஹாப்பி ஹார்மோன் ரெண்டுக்கும் நீங்க தான் காரணமா இருக்கணும். டீல் ஓகேவா என்றாள் அவனை பார்த்து கண்ணடித்தபடி. அவள் கூச்சில் அவன் புருவம் விரிய பார்க்க அவளோ நாங்களோ 12th பயாலஜி படிச்சிருக்கோம் என்று கூறவும் அவனோ சத்தமாக சிரித்து விட்டான். நேரம் 7 கடந்தது. ஏற்கனவே காதல் மழையில் நினைந்து கொண்டிருந்த இருவரையும் இப்பொழுது கால மழை நினைக்க எத்தனித்து தூறல் போட சரிவா போலாம் இட்ஸ் ரைனிங் என்க அவனை ஒரு முறை இறுக அணைத்தவள். மழை போதெல்லாம் நீங்க தான் ஞாபகம் வருவீங்க. இப்போ நீங்க எனக்கு கிடைச்ச அன்னைக்கும் மழை வருது. நைஸ், சரி வாங்க போகலாம் எனவும் சிரித்தபடி அவளை கரம் பற்றி கீழே அழைத்து சென்றான் ஆடவன். மகிழுந்தில் இருவரும் ஏற, லூனா இன்னைக்கு என் கூட வந்து ஸ்டே பண்றதுல உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை தானே என்றான் சற்று தயக்கமாய். கண்டிப்பா அங்கே தான் வருவேன். என்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு, பதில் தெரியாம விடமாட்டேன் என அவள் கூறவும் சிரித்து கொண்டான் அவன். அவள் வானொலியை ஒலிக்க விட அதில் உன்னை நினைச்சதும் மனசு மயங்கியதை பாடல் ஒழித்தது. ஏ செம்ம சாங், இங்க தமிழ் எஃப்எம் கூட உண்டா என்றாள். ஓ இருக்கே, ஐடிஆர் தமிழ் ரேடியோன்னு ஒரு ஆன்லைன் ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு என்றவன் திடீரென்று உதடு மடித்து சிரித்தான். அதனை கண்டவள் எதுக்கு சிரிக்கிறீங்க நந்தா என்றால் புரியாமல். அவனோ இல்ல, இந்த பாட்டில் முத்தம் கேட்டது முகம் செவந்ததுன்னு ஒரு லைன் வந்துச்சு, நீ டீன்னு சொன்னதுக்கே அப்படி செவந்த, இதில் முத்தம் எல்லாம் கேட்டால் உன் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு யோசிச்சேன், சிரிப்பு வந்துருச்சு என்று அவன் கூறவும் அவளோ இதுக்கு நான் என்னன்னு கேட்காமலே இருந்திருப்பேன் என்று கூறியவள் அவனை முறைக்க முயன்று தோற்று மீண்டும் வெக்கித்தான் போனாள். மழை வருகிற மனம் வருது எனக்கு மட்டுமா? தனிமையில் அதை முகர்கிற சுகம் உனக்கு கேட்டுமா? இருபுறம் அதில் நடுவினில் புயல் எனக்கு மட்டுமா? மழை என வரும் மரகத குரல் சுவரில் முட்டுமா? எனக்கு புதையல் மணலிலே கொதிக்கும் அனலிலே இருந்தும் விரைவில் கை சேரும் பயணம் முடிவிலே எனும் வரிகள் எல்லாம் அவர்களுக்காகவே எழுதியது போன்று தோன்ற இருவரும் பார்வை பரிமாற்றங்கள் மட்டும் நிகழ்த்தியபடி அந்த மழை பயணத்தை தொடர்ந்தனர். பாடல் முடியவும் வீடு வரவும் சரியாக இருந்தது. லூனா நீ உள்ள போ, நான் கார் பார்க் பண்ணி வந்துடுறேன் என்றவன் சென்றான். வந்து பார்க்க அவளோ வாசலில் அமர்ந்திருந்தாள். என்னாச்சு என்றவன் கேட்க அவளோ பயோமெட்ரிக் லாக்கினை பார்த்தாள். அவனது விரல் ரேகை இருந்தால் மட்டுமே கதவினை திறக்க முடியும் என்று அப்பொழுதுதான் நினைவிற்கு வந்தது சூரியநந்தனுக்கு. ஹே சாரி என்றவன் அலைபேசியை எடுத்து ஏதோ செய்தவன் பின் அவள் விரலை பிடித்து தனது அலைபேசியில் வைத்தான். அவளோ புரியாமல் நோக்க அவளை அழைத்து கொண்டு கதவு பக்கம் வந்தவன் டஸ் தர் என்றிட அவளும் அவன் கூறியது போல் செய்ய அவளின் விரல் ரேகை பட்டு கதவு திறந்து கொண்டது. அவனின் ஒவ்வொரு செயலிலும் அவளுக்கான காதல் கொட்டி கிடப்பதை பெண் அவளால் உணர முடிந்தது. இருவரும் உள்ளே செல்ல அவனோ நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் டின்னர் செஞ்சு வைக்கிறேன் என்றவன் சமையலறைக்கு சென்று விட அவளோ செல்லும் அவனை பார்த்து நீங்கள் ஒரு பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல் நந்தா என்று உள்ளூர நினைத்தபடி பறக்கும் முத்தம் ஒன்றை அவன் அறியாமல் அவனை நோக்கி வீச எதிரே இருந்த நிலை கண்ணாடியின் வழியே பார்த்தவன் யூ ஹாவ் ஆல் திஸ் ரைட்ஸ் டு கிஸ் மீ டைரக்ட்லி லூனா என்று திரும்பி பார்க்காமல் கூறிவிட்டு செல்ல அவளோ ஐயோ போச்சு என்றபடி ஓடியே விட்டாள். சில நிமிடங்களில் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு சமையலறைக்கு வந்தவள் சமையல் மேடையில் ஏறி அமர அவளுக்காக தோசை சுட்டு கொண்டிருந்தான் சூரியநந்தன். இங்க தோசை மாவெல்லாம் கூட கிடைக்குதா என்று அவள் கேட்க அவனோ கிடைக்கும், பட் ரொம்ப ரேரா, ட்ரை பவுடராக கிடைக்கும், நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்றான். ஓஹோ பரவாயில்லையே, நான் கூட நீங்கள் இந்த பீஸா பிரெட் பர்கர்னு சாப்பிடுவீங்க போல நினச்சேன். நான் ஜென்ரலாக தான் சாப்பிடுவேன். அப்போது இந்த தோசை மிக்ஸ் என்றவள் கேள்வியாக நோக்க அவனோ மார்னிங் க்ரோசரிஸ் வாங்கலாம்னு போனப்போ இதை பார்த்தேன். நீ இவ்வளோ நாள் அங்கே இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே கிடைக்காம மிஸ் பண்ணுவியோன்னு தோணுச்சு. சரி என்னைக்காச்சும் வீட்டுக்கு வர சொல்லி செஞ்சு கொடுக்கலாமேன்னு வாங்கி வச்சேன். ஆனால் இன்றைக்கே எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல என்றான் பெரிதாக அலட்டி கொள்ளாமல். அவளுக்கு தான் எப்படி இவரால் இந்த அளவுக்கு எனக்காக யோசிக்க முடிகிறது என்று மலைப்பகை இருந்தது. எதுவும் கூறாமல் மௌனமாக அவனை பின்னிருந்து அணைத்து கொண்டாள். தன் வயிற்றில் சுற்றியிருந்த அவளது கையை பற்றி கொண்டவன் என்னவாம் என் லூனா என்றான். அவளோ பயமா இருக்கு நந்தா எனவும் சட்டென அவள் புறம் திரும்பியவன் ஹே என்னாச்சு லூனா என்றான் அக்கறையாய். மந்திரம் 10 நடக்கிற எல்லாம் கனவு மாதிரி இருக்கு நந்தா, கனவாவே முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. இதே நேரம் நேற்று நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்களான்னு ஏங்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு எல்லாம் தலைகீழா இருக்கு என்றால் சோகம் இழைந்த குரலில். லூனா இங்க பாரு, நல்லது தானே நடந்திருக்கு, இதுக்கு எதுக்கு பயப்படணும்? நல்லது தான், ஆனா சீக்கிரமா கிடைக்கிற எதுவும் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் பயமா இருக்கு எனவும் அதில் சிரித்தவன்.
லூசு லூனாவே, சீக்கிரம் எங்கடி நாம சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம சேர்றதுக்கு பின்னாடி நம்ம 2 பேரோட 1 வருஷ காதல், தேடல், தவிப்பு எல்லாம் இருக்கு. நீ ஏன் வேணாம்னு போனாலும் இனிமே உன்னை விடுற ஐடியால நான் இல்ல. அதுவும் எனக்கான காதல இந்த குட்டி கண்ணுல பார்த்த அப்புறமும் எப்படி விலகி இருக்க மனசு வரும். எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு என்னை பத்தின கேள்விகள் நிறைய இருக்கிறதுனால தான் இவ்வளோ யோசிக்கிற. நான் எல்லாம் உனக்கு சொல்றேன். இப்போ வந்து சாப்பிடு என்றபடி அவளை அழைத்து வந்து டைனிங் டேபிளில் அமர வைத்தவன் தோசையை பீத்து அவளை கூட்டிவிட மகிழ்வோடு வாங்கியவள் சாப்பிட்டு கொண்டே அவனுக்கு தோசையை சுட ஆரம்பித்தாள். இவ்வாறே இருவரும் சாப்பிட்டு முடிக்க அவளை தன்னுடைய அரை பால்கனிக்கு அழைத்து சென்றான். பால்கனியில் சிறிய ஊஞ்சல் ஒன்று இருந்தது. அதில் அவளை அமர வைத்தவன், இப்போ சொல்லுங்க மேடம், என்னென்ன கேட்கணும் உனக்கு என்க. அவளோ, என்னை எப்போ எப்படி பார்த்தீங்க என்றாள். அந்த நிகழ்வை மனக்கண்ணில் ஓட்டி பார்த்தவன் சிரித்தபடி கூற ஆரம்பித்தான். அன்று தனது கூட்டாளிகள் சிலரோடு காரில் கோவிலுக்கு வந்து சேர்ந்தான். தனது கேசம் களைந்திருப்பதை கண்டான். நீங்க போங்க, நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தலையை வாரலாம் என்று காரினுள் அமர்ந்திருந்தான். அப்பொழுதுதான் பார்த்தான் இதே நிலாவை. தன் காரினை நோக்கி அவள் வரவும் யோசனையோടെ பார்த்தபடி உள்ளே அமர்ந்திருந்தான். வந்தவள் தான் அழகாக இருக்கிறோமா என்று தலையை அங்கும் இங்கும் ஆட்டியபடி கார் கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தாள். காரினுள்ளே இருப்பது வெளியில் தெரியாமல் இருப்பது போல வடிவமைக்கப்பட்டிருந்தது அந்த கார். வெளியில் நடப்பதை கண்ணாடி வழியாக உள்ளே பார்க்க முடியும். இதே நிலாவின் செய்கைகளை சிறு சிரிப்போடு சுவாரஸ்யமாக பார்த்தான் சூரியநந்தன். தான் அழகாகத்தான் இருக்கிறோம் என்று நினைத்தவள் தனக்கு தானே திருஷ்டி சுற்றி பறக்க முத்தம் ஒன்றை காரின் கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்திற்கு கொடுத்தவள். பின் சென்றுவிட அவள் கொடுத்த முத்தத்தில் அவளின் நந்தன் தான் ஆடி போனான். பின் தன் பின்னந்தளியில் கையால் தட்டி கொண்டவன் சிரிப்போடு கோவிலுக்குள் செல்லலானான். மனதின் ஓரம் ஒரு சிறு எதிர்பார்ப்பு மீண்டும் அவளை பார்க்க பின்பு தன்னுடன் வந்தவர்களோடு இணைந்து கொண்டான். அப்பொழுது உடன் வந்தவரோ, சார் அங்கே போய் தீபம் ஒன்று சொல்லி வச்சுட்டு வாங்க. பூஜை முடிஞ்சதும் தீபம் ஏற்றணும். பூஜை முடிஞ்ச அப்புறம் போனால் காலி ஆயிடும் என்றிட அவனோ, இதெல்லாம் எதுக்கு சார் என்றான். அவரோ, ஒரு விளக்கு போடுறதுல என்ன ஆகிட போகுது, போங்க சார் என்று அனுப்பி வைத்தார். அவனும் விளக்கெடுத்து வைக்க சொல்ல அப்பொழுதுதான் நம் இதய நிலா அவனை பார்த்த தருணம். செல்லும் அவசரத்தில் எதிரில் வந்தவளை கவனிக்காதவன் சற்று தூரம் சென்ற பின்பு ஏதோ உந்துதலில் திரும்பி பார்க்க அவள் தான் அவள் பிரகாரத்தை சுற்ற செல்கிறாள் என்று தெரிந்து கொண்டவன் தனக்காக விளக்கொன்றினை எடுத்து வைக்கும்படி கூறிவிட்டு அவள் சுற்றி வருவதற்காக காத்திருந்தான். அவளும் சுற்றி வர அப்பொழுதுதான் அவன் தன்னை பார்ப்பதை பார்த்து பார்வையை திருப்பினாள். அவள் சிரித்தபடி மீண்டும் கடவுள் பக்கம் பார்வையை திருப்பிய அந்த கணம் அவள் தன் வாழ்க்கை துணையாக வந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து கொண்டான். வேண்டுமென்றே அவள் வரும் வரை காத்திருந்து அவளோடு சேர்ந்து சனீஸ்வரர் சன்னதிக்குள் சென்றான். அர்ச்சனையின் போது அவளின் பேரை கேட்டதும் எப்பொழுதும் பிரெஞ்சு பாஷை பேசிய பழகியதால் அவளின் பேரில் உள்ள நிலாவை தானாகவே பிரெஞ்சு மொழியில் லூனா என்று மொழிபெயர்த்து சேமித்து கொண்டது அவனது மனது. பின்பு வெளியில் உடன் வந்தவர்களோடு சுயப்படம் எடுக்க அவள் நினைத்தது போலவே அவளும் அதில் விழுந்திருந்தாள். பிறகு விளக்கு போடும் இடத்திற்கு செல்ல அங்கு அவன் முன்பதிவு செய்த விளக்கினை ஒரு பெண் எடுத்துவிட்டு சென்றதாக விளக்கு வேர்க்கும் பெண்மணி கூற அவனோ யார் என கேட்டான். அவர் கை காட்டிய திசையில் பார்த்தவனுக்கு தீபத்தில் ஒளிர்ந்த தன்னவனின் முகம்தான் தெரிந்தது. தன் மனதில் நினைத்ததற்கு கடவுள் தான் பதில் கூறுகிறாரோ என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு. சிரித்து கொண்டவனுக்கு சற்று நேரத்தில் அவள் கிளம்பி விடுவாள் என்று தெரிந்ததும் சிறு வருத்தம். அதன் பிறகு செல்லும் அவளை தன் கண்களில் கடைசியாக நிரப்பிக் கொண்டவன் தானும் கிளம்பி விட்டான். அஞ்சிலிருந்து இப்பொழுது வரை அவனின் சிந்தையில் தோன்றி கண்ணாமூச்சி விளையாடுவதை அவளின் தலையாய கடமை. அவளின் நினைவு வந்து அவனை வாட்டும் பொழுதெல்லாம் அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்து கொள்வான். இவ்வாறாக அவன் கூறி முடிக்க அப்பொழுதுதான் கார் கண்ணாடி முன்பு தான் செய்த செயலும் விளக்கு விற்கும் பெண்மணியிடம் சண்டை பிடித்து அந்த விளக்கினை வாங்கி சென்று தீபம் ஏற்றியதும் நினைவிற்கு வந்தது இதய நிலாவிற்கு. இப்படி அவன் புறம் ஒரு கோணம் இருப்பதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை பெண்ணவள். மனதில் 1000 பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல் தோன்றியது. ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள் அவனின் லூனா. என்ன மாதிரியே நீங்களும் ரொம்ப தவிச்சிருப்பீங்கள என்று கேட்க அவனும்
ஆமா பின்ன கொஞ்ச நெஞ்ச இம்சை அடி பண்ணின. யூ டிஸ்டர்ப் மீ எ லாட் லூனா என்றான் அவளை இன்னும் இறுக அணைத்தபடி. சட்டென அவனை விலக்கியவள் புருவம் உயர்த்தி அவனை முறைத்து பார்க்க அவனோ வாட் ஹேப்பன் லூனா என்று புரியாமல் பார்த்தான். உயரம் எட்டாது என்று யோசித்தவள் அருகில் இருந்த சிறிய முக்காலியை இழுத்து போட்டு அதிலேறி அவனை அருக அழைத்து அவனின் காதை பிடித்து திருகினாள். ஏ வலிக்குதுடி, என்னாச்சு, நான் என்ன செஞ்சேன் என்று காதை தடவியபடி அவன் கேட்க அவளோ எப்படியோ இவன் நமக்கு கிடைக்க மாட்டான்னு நினச்சிதானே சார் பொண்ணு பார்க்க ரெடியாகி என் ஆஃபீஸ்லேயே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க என்றால் முறைத்தபடி. அவளின் கேள்வியில் அவனை வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தான். சிரித்து சமாளிக்காம ஒழுங்கா பதில் சொல்லுங்க நந்தா என்க அவனோ என் லூசு லூனாவே, நீ பாரிஸ் வந்து இறங்கினாப்பவே அந்த பக்கம் வந்தனா ஏர்போர்ட் வழியாக காரில் போகும்போது உன்னை பார்த்துட்டேன். உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போவே நீ எங்கே தங்கியிருக்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்க அப்பொழுதுதான் நேற்றுதான் விலாசத்தை கூறாமலே தன்னை தன் வீட்டில் இறக்கிவிட்ட விஷயம் புரிந்தது. விசாரிச்சப்போதான் இம்மேட்ரிமோனியில் ஒர்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சது. சரி உன் கூட பழகி உன்னை பற்றி தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்குமேனு தான் அங்கே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதுவும் நீ தான் எனக்கு வரன் தேடி கொடுக்கணும்னு உன் மேனேஜர்கிட்ட ஏகப்பட்ட பொய் சொல்லி சமாளித்து உன்னை புக் பண்ணியிருக்கேன் என்று அவன் கூற, அட பாவி மனுஷா, என்னை வேணும்னே அழ வச்சிருக்கீங்க, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா என்று அவள் முகத்தை சுருக்க அதை கூட காண பொறுக்காதவன் ஏ சாரிடி என்று செல்லம் கொஞ்சினான். அவளோ அப்போ என் கேரக்டர் தெரிஞ்சு ஓகேவா இருந்தா அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லைனா கழட்டி விட்டுலாம்னு நினச்சி டெஸ்ட் பண்ணதான் இதெல்லாம் அப்படிதானே என்று அவள் கேட்க அவனோ ஆஹா அப்புறம் நீங்கள் எதுக்கு மேடம் முதல்ல இந்த கஸ்டமரை நான் அட்டன் பண்ண மாட்டேன்னு உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் எதுக்கு சரின்னு சொன்னீங்க? நீயும் என்னை பற்றி தெரிஞ்சுக்க தானே அப்படி செஞ்ச என்று புருவம் உயர்த்தி கேட்க அவளோ அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று இழித்து வைத்தாள். உன் மேனேஜர் உடனே எனக்கு கால் பண்ணி வேறொருத்தவங்களை அசைன் பண்ணவான்னு கேட்டாரு என்றிட மேலும் அசடு வழிந்தவள் சரி விடுங்க நந்தா, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு என்று அவனை சமாதானம் செய்தாள். ஆமா எந்த தைரியத்தில் திடீர்னு இன்னைக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்க என்றாள் திசை திருப்பும் பொருட்டு. நீயாவே உன் காதலை சொல்கிற வரைக்கும் தெரியாத மாதிரி உன்னை இம்சை பண்ணலாம்னு தான் நினச்சேன். ஆனால் உன் கண்ணில் கண்ணீரை பார்த்த அப்புறம் என்னால் சும்மா இருக்க முடியலை. அதுவும் அங்கே ஈஃபில் டவரோட டாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது அப்படி ஒரு ஃபீல், அந்த மேஜிக்கல் மோமெண்ட்டை எனக்கு லாஸ் பண்ண தோணலை, அதான் சட்டுன்னு சொல்லிட்டேன் என்றான். அவன் கண்களிலோ அப்படி ஒரு காதல், அவனை நினைக்க நினைக்க அவளுள் அப்படி ஒரு ஆச்சரியம், ஒருவனால் தன்னை இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமா என்று. சரி நானும் உங்களை லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு என்னமோ முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுது. நான் மட்டும்தான் உங்களை கோவிலில் பார்த்துருக்கேன்னு நினச்சேன். அப்போ நான் சொல்லும்போது நீங்கள் எந்த ஷாக்கும் ஆகலை, ஏற்கனவே தெரியுமா என்று அவள் அடுத்த கேள்வி கணைகளை அடுக்கி கொண்டே போக அவனோ ஏ ஒரு மனுஷி ஒரு நாளில் எத்தனை கேள்விடி கேட்பா? ஷபா முடியலை, இன்னைக்கு கோட்டா ஓவர், நாளைக்கு கேளு மிச்சத்தை, இப்போ வந்து தூங்கு என்றபடி அவளின் கரத்தை பற்றி அழைத்து செல்ல தனிக்க முக்காலியில் நின்றபடி அவனின் கையை பற்றி இழுத்தவள் அவன் முகம் முழுக்க முத்தமிட்டாள். அதில் இன்பமாய் அதிர்ந்தவனின் கண்கள் தொடுத்த பார்வை அவளின் விழியில் ஆரம்பித்து கடைசியாக அவள் இதழில் வந்து நிற்க பின்னவளுக்கும் அவனின் நோக்கம் புரிய மௌனமாக கண்மூடி நின்றாள். இதழ் வரை நெருங்கி வந்தவனை ஏதோ ஒன்று தடுக்க பின் அது நெற்றி முத்தமாக மாறியது. புரியாமல் விழித்தவள் அவன் முகத்தில் இருந்த மாற்றத்தை கண்டு என்னவென்று கேட்க அவனோ நத்திங், வா தூங்கலாம் என்று அழைத்து சென்றான். அவளை கட்டிலில் படுக்க கூறியவன் தான் சோஃபாவில் படுத்து கொண்டான். நந்தா இட்ஸ் ஓகே, இங்கே படுங்க என்க அவனோ எனக்கு என் கண்ட்ரோலை லாஸ் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்கு லூனா எனவும் அதில் முகம் சிவந்தவள். அப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க, எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி நீங்க என்னைக்கும் நடந்துக்க மாட்டீங்க, ஐ எம் டேம் ஷுர் என்க. அப்பொழுது அவன் முகத்தில் நொடி நேர மாற்றம் ஏற்பட்டதை அவளால் உணர முடிந்தது. நொடியில் முகத்தை மாற்றிவிட்டு சிரித்தவன் பரவாயில்ல, பட் ஐ டோன்ட் ஹாவ் ஹோப் இன் மை செல்ஃப், குட் நைட் லோனா என்று அவன் படுத்து கொண்டான். இதே நிலாவிற்கோ உறக்கமே வரவில்லை. தன் வாழ்வின் மிக பொக்கிஷமான தருணங்கள் இந்த 2 நாட்களும் என்று நினைத்தவள் நடந்த அனைத்தையும் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தாள்.
அனைத்தும் நினைத்து மகிழ்ந்தவளின் சிந்தை கடைசியில் அவன் முத்தம் கொடுக்க தயங்கியதிலும் சற்று முன் அவன் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்திலும் வந்து முடிந்தது. என்னவாக இருக்கும் என்று சிந்தித்தவளுக்கு எதுவுமே புலப்படவில்லை. அப்பொழுதுதான் அவன் குடும்பத்தை பற்றி அவன் எதுவும் இப்போது வரை கூறவில்லையே என்று தோன்ற அவனிடம் கேட்கலாம் என்று பார்க்க அவனோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். சரி, வீட்டில் ஏதேனும் குடும்ப புகைப்படம் இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று நினைத்தவள் எழுந்து ஹாலுக்கு வந்தாள். புகைப்படம் எதுவும் தென்படவில்லை. ஆனால் சிறிய கதவு ஒன்று அவளின் கண்ணில் பட்டது. திறந்து பார்க்க உள்ளே கீழிறங்கும் படியொன்று இருந்தது. பார்க்க ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, இங்கே எதுக்கு படி இருக்கு என்று நினைத்தபடி கீழிறங்கியவளின் கண்ணில் பட்டது அந்த கண்ணாடி கதவு. அதில் பயோமெட்ரிக் லாக் பொருத்தி இருக்க அவளும் தன் கைரேகையை வைக்க அது திறந்து கொண்டது. அவனுக்கு தன் மீது எவ்வளவு நம்பிக்கை என்று அப்பொழுதும் அவளின் மனது அவனது காதலை எண்ணி வியந்தது. உள்ளே பார்க்க அது ஒரு வேதியியல் ஆராய்ச்சி கூடம் போல இருந்தது. வாவ், வீட்டுக்குள்ளேயே சீக்ரெட் லேப் வச்சிருக்க அப்படி நம்ம ஆளு, இங்கே தான் பர்ஃப்யூம் தயாரிப்பாரு போல என்று நினைத்தவள் ஒவ்வொன்றாக வேடிக்கை பார்த்தபடி வர அங்கு ஒரு இரும்பு பெட்டகம் ஒன்று இருந்தது. அதிலும் பயோமெட்ரிக் லாக் இருக்கு. இது நோ, அவர் உன்னை நம்பி எல்லாம் பண்ணியிருக்காரு, நீ இப்படி அவர் பெர்மிஷன் இல்லாமல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாமா என்று ஒரு மனம் கேள்வி எழுப்ப மறுமனமோ உனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு தானே உன் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆட் பண்ணியிருக்காரு, ஸோ திறக்கலாம் தப்பில்லை என்று கூற திறந்து பார்த்தாள். கடைசியாக அவன் உருவாக்கிய அந்த பெட்ரிகோர் பெர்ஃப்யூம் ஒரு பாட்டில் உள்ளே இருந்தது. பிறகு எல்லாம் கோப்புகளாக இருக்க பெட்டகத்தை மூட எண்ணியவளின் கண்ணில் பட்டது ப்ராஜெக்ட் இதய நிலா என்று பெயரிடப்பட்ட அந்த கோப்பு.